மசாலின் உலகத்துக்கு காட்ட நேரம் வந்தாச்சு. உன்னை நீயே புண்ணாக்கிக்க போறன்னு சொல்லு. வாய மூடு. இந்த சந்தர்ப்பத்தினால உலகமே என்ன நாளைக்கு திரும்பி பார்க்கும். அது மட்டும் இல்லாம பல விஐபிங்க எனக்கு போன் பண்ணுவாங்க. போன் அடிக்கிற சத்தமே கேட்கலையே. முடியல. வீடு மாதிரி போயிடுச்சு. என் பொண்டாட்டியா? அதுதான் எப்பவோ போயிடுச்சு. இங்கதான் தொலைச்ச. எப்படா தொலைச்ச? ஜஸ்ட் நவ். எதடா தொலைச்ச? லிப்ஸ்டிக் மாமா. ஏலியனை வழிபடுறதுக்குன்னு சில முறைகள் இருக்கு, கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆக்சுவலி நான் போய் பார்க்கலான்னு இருக்கேன். நாளைக்கு நான் போறேங்க. பல்ல பாத்தியா? பெருத்து போன அந்த தவளை கொட்டா பாத்துறீங்களா? பெருசா பெருத்து போய் இந்த பானை பக்கத்துல உட்காந்துருக்கும். அந்த மாதிரி இருக்கான். இவன் சரியான லூசுடா. அப்போ நீ சரியாகாத லூசா? இப்படி அவுத்துட்ட மாதிரி அலையிறிய. உங்க வீட்டுல அவனு கேட்க மாட்டாங்களா? கலை ஒரு நிமிஷம். எனக்கு உன்னை மட்டும் தாண்டி பிடிக்கும். நம்பிட்டேன். ஏய், உங்ககிட்ட தானே பேசுறேன். உனக்கு என்னதான் வேணும்? வந்ததுல இருந்து ஒரு டைலாக் கூட பேசாம அப்படியே நிக்கிறான். இவர்தான் சின்னையா. ஓ சென்னையா? சிரிக்காத லூசு. உருன்னு பாரு. முதல் சண்டை உலகத்துக்கே அப்லோட் பண்றேன். போதுமா? செத்துருவேன் நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு. ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தோம் ப்ரோ. எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ எவனுமே கைய காட்டல. நீ யாரு காட்ட? மேல கை வைக்காதீங்க ஜி. இது நம்ம ஏரியா. வச்சா அப்புறம் உங்க மேல கை வைப்பாங்க ஜி. எப்படி? காமெடி ஜி, காமெடி. தம்பி, காமெடி வேண்டாம். நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. உங்களுக்கு ஏன் சிரிப்பு வரவில்லை? இங்கிருந்து செருப்பு வரலன்னு சந்தோஷப்படு. உனக்கு தைரியம் இருந்தா என்ன சொல்றா? அந்த 5 கொலையும் பண்ணதே நான் தான். வெளியே போக விடுறா. நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க, தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்லடே. நம்முடைய ஆட்டத்தை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்த அன்பு அத்தான் பஞ்சாயத்து அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரியும். எங்க இருக்கீங்க அத்தான்? சத்தியமா சொல்றேன்டி, நான் குடுக்கவே இல்லை. நம்பு. அத போய் தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. கல்யாணம் பண்ணிட்டு பெத்துக்கலாமா இல்ல பெத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆமா. இந்த சவுண்ட். உங்களோட அன்பு இப்ப அவங்களுக்கு தொல்லையா தெரியறதுக்கு காரணம் என்ன தெரியுமா தங்கம்? உண்மையை சொல்லட்டா, அவங்களுக்கு நீங்க வேணாம். வலிக்குதுதான் இல்ல? ஒத்துக்கிறேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? எனக்கும் ஒரு காலத்துல காதல் தோல்வியெல்லாம் இருந்திருக்கு. ஆனா தங்கம், உங்க விஷயம் என்ன தெரியுமா? என்ன ஜந்திரா இது? இருக்கிற வரைக்கும் அவசரம், கிடைச்சதுக்கு அப்புறம் அழைச்சு. இப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர் உங்க லைஃப் பார்ட்னரா வந்து அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? பேசி என்னால் எந்த அளவிற்கு மக்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு நான் இதுக்கு ஆயுத பூஜையே போடணும். அந்த அளவுக்கு நான் இந்த ஆயுதத்தை யூஸ் செய்திருக்கிறேன். ஏன் தங்கம் உங்க மேல இவ்வளவு ஒரு போட்டி, பொறாம, வைத்தறிச்சல், கண்ணாரு? தங்க நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, இப்பதான் நீங்க உங்க வாழ்க்கையில கரெக்டான பாதையில போய்கிட்டு இருக்கீங்க. லண்டன்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கருவாட்டு கடை வச்சிருக்கான். அந்த கருவாடு கூவி கூவி விக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தான். உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குது. நான் வேணா அந்த வேலைக்கு உங்களை ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டோமா? அதான் எங்க உங்களை காணமே நான் தேடினே இருந்தேன். என்கிட்ட ஒரு கருங்கல் இருக்கு, கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேன். இந்த கருங்கலை என்ன பண்ணாலும் என்னால எதுவுமே பண்ண முடியல. நான் இப்ப இந்த தண்ணியை ஊத்தி அந்த கருங்கல்ல கரைக்க போறேன். பொய் சொல்லாத, பொய் சொல்லாத. நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அந்த கல்லு கரைஞ்ச பாடே இல்லை.
நானே விசித்திரமான ஆளு. மாட்டேங்குது. இதே நான் ஒரு 10 வருஷத்துக்கு செஞ்சாலும் இல்ல 20 வருஷத்துக்கு செஞ்சாலும் ஏதாவது மாற்றம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. கதை இந்த கருங்கலுக்கும் இந்த தண்ணிக்கும் கிடையாது. உங்க கண்ணீர் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு கல் நெஞ்சக்காரனையோ இல்ல ஒரு கல் நெஞ்சக்காரியையோ நம்ம வந்துட்டு கரைச்சி நம்ம வழி கொண்டு வந்துடலாம் நீங்க நினைக்கிறீங்கல்ல, அந்த முட்டாள்தனத்தை புலி பசித்தாலும் புள்ள திங்காதடா கொட்ட பொறுக்கி. நீ மறுபடியும் எனக்கு தொட்டுட்ட, நான் தொட்டவனை விடுறதே கிடையாது. புடுங்கிருப்பாரு அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. இத நான் எங்கேயோ பாத்துருக்கிறேனே. 2 பேருக்கு எதுல ஒத்து போதோ இல்லையோ இதுல ஒத்து போகும். அக்கா அண்ணன் வாயில செல்லடேப்பை ஒட்டி உங்களுக்கு ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. போயிடுறேன், இங்க இருந்து நான் போயிடுறேன், என்ன விட்டுறேன். அதான் உங்களுக்காக. ஆக முதல்ல சத்த என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. டெல் மீ. நீ சங்கம் வச்சிருக்க கூட பிரச்சனை இல்லடா, ஆனா கூட ஒண்ணு வச்சிருக்கிய. அவன் கிடக்குறான் பொடி பைய, நீ வாடி பீட்ரூட் பாலும். सुनो, तुम्हारे मालिक ने मुझे हाथ बांध के मारा, खोलने को बोला तो सोच रहे हैं? तूने मेरा हाथ तोड़ा और तेरे साथ इतने लोग हैं, फिर भी तो डर रहे हैं ना? God the candidate the sanity to accept the things we cannot change, courage to change the things we can, and wisdom to know the different. புரியுதா? இன்னமாயிலே சிச்சினுங்கற ஓங்கி அடிச்சா பட்டுனுவேன். நானும் அப்படியே சொல்லிருக்கேன், நீ கேக்குறதா எனக்கு தெரியல. பழைய சொத்தை திங்காத, பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? என்னடி குறட்ட இது? என்ன இருக்குடா எப்படி தர சொல்ற? பிபி செஞ்சு ஊதுவோம் மாமா. மர ஏற மாட்டியா? அப்ப உப்பு மிட்டாய் சமரே. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி சரி. வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. ஒண்ணுமே பண்ண முடியல, எல்லாம் கட்டுப்பாட்டை மீறதுங்கும் போது தலையில கைய வச்சுக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு ஒரேடியா படித்துட்டு. சரி போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாடா. கொஞ்சம் நிமிருங்க. முடியல டாக்டர், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. முடியல டாக்டர், கொஞ்சம் சார் சார் கொஞ்சம் கைடு. ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்காரு, அதை கேட்க மாட்டே நீ?